கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ ஆலோசனை கேட்கப் போகிற உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரியவர். உங்களோடு இன்றைக்கு அவர் பேசுவார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இந்த நாளில் தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13-14 வசனங்கள். 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடி நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொண்டு ராஜ்ய பாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாய் திருப்பினார். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, அதாவது நன்மைகள் வேறு பக்கம் போக காரணம் என்ன? ஆண்டவர் சவுலை இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் அமலேக்கிற்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும் பொழுது, அவர்களை முற்றிலுமாய் தேவன் அழிக்கச் சொன்ன பொழுது கீழ்ப்படியாம அங்கிருந்து சிலரை தப்புவித்து ஆடு மாடுகளையும் சிலவற்றை கர்த்தருக்கென்று அவன் கொண்டு வந்ததாக சொல்லுகிறான், ஆண்டவர் பலி செலுத்துவதற்கென்று. ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்தது. அதனால் ராஜ்ய பாரத்தை நான் உன்னை விட்டு அகற்றுவேன் ஆண்டு சொல்றார். ஏன்னா அவன் துரோகம் செய்துட்டான். இப்படி அவன் துரோகம் செய்து ஆண்டவரை தேடாம அவன் இருக்கிறான். அப்புறமா நீங்க பார்த்தீங்கன்னா அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனான். நீங்க சவுலுடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு அஞ்சனம் பார்க்கிற, அதாவது குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீடத்துல போய் சாமுவேலை எழும்பி வர செய்து சாமுவேல் மூலமாக ஏதோ கேட்க வேண்டும் என்று சொல்லி அங்கே செய்கிறது பார்க்கணும். உண்மையிலே சாமுவேல் எழும்பி வரவில்லை. வேஷம் தரித்த ஆவிகள் சாமுவேலை போல வேஷம் தரித்து அவள் மூலமாய் குறி சொன்னதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். இப்போ ஆண்டு சொல்றாரு இந்த வசனத்தில், இந்த காரியத்தை அவன் செய்தனால அவன் ராஜ்யபாரத்தையும் இழந்தான், செத்தும் போனான்னு சொல்றாரு. ஆனால் அந்த 14வது வசனத்தில் வாசிக்கும்போது, இவன் செய்த அந்த காரியத்து நிமித்தம் தேவன் அவனை அழித்து அந்த ராஜ்யபாரம் ராஜஸ்தானத்தை தாவீது வசமாக திருப்புறார். ஈசாயுடைய மகன் தாவீது வசமாக திரும்புது. நல்லா பாருங்க, சவுல் நிரந்தரமாய் ராஜாவாக இருக்க வேண்டியவன் பாதியிலேயே ராஜ்யபாரத்தை இழக்கிறான். அவன் பூரண நாட்கள் அந்த ஆட்சி செய்யலை. இப்போ அவனுக்கு பதிலாக தாவீதை தெரிந்து கொண்டு அது அவன் வசமாக திரும்புது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். தேவன் நம்மை சில நேரங்களில் அவருக்கென்று விசேஷித்த வண்ணமாய் தெரிந்து கொள்ளுகிறார். சில காரியங்களை செய்வதற்கு, தேசத்திலே செய்வதற்கு, சபை வழியாய் செய்வதற்கென்று, குறிப்பாய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக விசேஷத்த வண்ணமாய் தெரிந்து கொள்ளுகிறார். நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்ம மேல ரொம்ப கரிசனையா இருப்பார், மிகவும் கவனமாக இருப்பார். எப்படி அவர் கவனமாக கரிசனை இருப்பாருன்னா, அவருடைய திட்டத்தை நம்ம தெளிவாக நிறைவேற்றணுங்கிறதுல கவனமாக இருப்பார். தேவன் நம்மை அழைத்து தெரிந்து கொண்ட பிறகு நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இடமே இல்லை. நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இடமே இருக்காது. தேவனே நமக்கு எல்லாம் சொல்லி சொல்லி செய்ய வைத்து கொண்டே இருப்பார். இதை கவனமாக கேட்டு செய்தாதான் ஆசீர்வாதம். அதை மீறும்போது தேவன் எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த திட்டத்தை விட்டு நம்மை விலக்கிவிட்டு
நமக்கு பதிலாக அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேறு யாரையாவது தெரிந்து கொள்வார். இதுதான் இங்கே நடக்குது. மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட அநேகர், அபிஷேகம் பண்ணப்பட்ட அநேகர், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர், விசேஷித்த அழைப்பை பெற்ற அநேகர், தேவனுக்காக நின்று பெரிய காரியத்தை சாதிக்க வேண்டிய அநேகர், தேவன் பேசுவதை கவனமாக கேட்டு அதன்படி செய்யாதனால ஆண்டவர் கிருபை அவங்கள விட்டு விலக்கிட்டு இனி வேறொரு ஆள் பக்கமாக, வேறொரு இடம் பக்கமாக அந்த ஆசீர்வாதத்தை திருப்பி இருக்கிறார். புரிந்து கொண்டீர்களா? இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை தெளிவாக செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். இல்லைன்னா நமக்கு பதிலாக வேறு யாரையாவது கொண்டு ஆண்டவர் காரியத்தை செய்து முடித்து விடுவார். எனக்கு ஒரு தேவ ஊழியரை தெரியும். ஒரு காலம் அவர் சுவிசேஷகராக தேவனுக்கென்று பயன்படுத்தப்பட்டார். வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். அவருடைய அழைப்பு தேவன் பிரதிட்சமாய் நேரடியாய், நீ உலகமெல்லாம் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் நேரடி அழைப்பு கொடுத்து, அதுதான் உன்னுடைய அழைப்பு, நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரித்து எடுத்து ஆண்டு நடத்தின. அப்படியே அவருக்கு நிறைய வாசல்கள் திறக்கப்பட்டு பல மாவட்டங்கள், பல மாநிலங்கள், பல தேசங்கள் என்று சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருந்தார். அதன் மூலம் அவருடைய ஆண்டுடைய நாம மகிமைப்பட்டது. அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைகளில் சேர்த்து கொள்ளப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது சிலர் ஆலோசனை சொன்னார்கள், நீங்கள் இப்படி சுவிசேஷகராக எத்தனை காலம் ஊர் ஊராக தேசம் தேசமாக போய் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் காலம் போவீங்க, அப்புறம் யாரும் உங்களை கூப்பிட மாட்டாங்க, அதன் பிறகு எதிர்காலத்தை என்ன செய்வீங்க? நீங்கள் ஒரு சபையை ஒழுங்குபடுத்திட்டீங்கன்னா, ஒரு சபையை எழுப்பிட்டீங்கன்னா, இப்போ இருக்கிற செல்வாக்குக்கு பெரிய காரியம் நடக்கும், நிறைய மக்கள் உங்களுக்கு வருவாங்க, அது பிற்காலத்திலையும் அது உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இவர் தேவனுடைய ஆலோசனை கேட்காம, ஏன்னா ஆண்டவருடைய ஏற்கனவே அழைப்பு, அவர் சுவிசேஷகர் என்பதை கர்த்தர் தெளிவாக பேசிட்டார். வசனத்தை கொண்டும் தரிசனத்தை கொண்டும் பேசிட்டார். ஆனால் அவர் அதை மறந்து ஒரு சபையை நிறுவதற்கு தன்னை அர்ப்பணித்து அந்த பணிகளெல்லாம் செய்து சபை ஆரம்பித்து விட்டார். ஆரம்பத்தில் கொஞ்சம் மக்கள் வந்தாங்க, சில காரியங்கள் நடந்தது, அப்புறம் பிரச்சனைகள் அதிகமாய் வர ஆரம்பித்தது. அவரால் சபையை நடத்த முடியாத சூழ்நிலைகள், முதல்ல வெளியிருந்து எதிர்ப்புகள், அப்புறம் பணப்பிரச்சனைகள், அதன் பிறகு உள்ளே பிரச்சனை, ஒரே குழப்பம். அவரால் எந்த காரியத்தையும் செய்ய முடியலை. அதன் நிமித்தம் அவருடைய ஊழியமே தடுமாற்றம் அடைந்து பெரிய கடன்காரராய் மாறி பெரிய நெருக்கடிக்குள் போய் ஆத்துமாக்கள் எல்லாம் பிரிந்து போய் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். அப்புறம் சுவிசேஷ அழைப்பும் அப்படி நின்று விட்டது. பாருங்கள், காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவரை அழைத்த அந்த காரியத்தை அதை செய்யாமல், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் செய்ததன் விளைவு தான் அந்த காரியத்தை அவர் சந்தித்தார். ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் எனக்கு ஒரு தம்பியை தெரியும். ஒரு திருச்சபையிலே அவன் அசிஸ்டண்ட், அதாவது ஊழியக்காரனாக நல்ல பாடுவான், ஆராதனை நடத்துவான். பாஸ்டர் இல்லாத நேரத்தில் வெளியூருக்கு அவள் வெளி ஊழியங்களுக்கு போகும்போது அவனிடத்தில் ஊழியத்தை கொடுப்பார், அதை திறம்பட செய்வான். அப்போது அவனுக்கு சிலர் அவனுடைய செய்தியை கேட்டும் ஆராதனை கேட்டும் அவனுக்கு ஃபேனாக மாறினாங்க. ஏசப்பாவுக்கு ஃபேனாக மாற மாட்டாங்க. இங்கே சபைகளில் பார்த்தா தெரியும், ஒரு ஆட்களுக்கும் ஒரு அதாவது ஃபேன் இருப்பாங்க. இந்த உலகத்தில் சினிமா நடிகர்கள் இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பித்த சிலர், தம்பி நீ நல்லா பாடுற, நடத்துகிற, நல்ல பாஸ்டர்கள், நல்லா பிரசவம் பண்ணுற, கொஞ்ச நாள் நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற, நீ ஒரு தனியாக ஒரு ஊழியம் செய்யலாமே, நாங்கள் வேணா உனக்கு ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணுறோம், யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லி அவனை இது பண்ணி விட்டாங்க. அவன் என்ன செய்திருக்கணும்? தேவ சமூகத்தில் போய் உட்காந்து
மனிதர்கள் பேசுகிறாங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு அப்படி ஊழியம் செய்வதற்கு அழைப்பு இருக்கா, நான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்காம இவங்களை நம்பி அந்த பாஸ்டர் திடீர்னு ஒரு நாள் சொன்னான், நான் தனியாக ஊழியத்தை போகிறேன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போய் ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பித்தான். இருந்து கொஞ்சம் மக்கள் அவன் பக்கமாய் போனார்கள். பாஸ்டருக்கு கடுமையான மனவேதனை. தேவ சமூகத்தில், ஆண்டவரே, இவன் இப்படி செய்திருக்கிறான், அவனுடைய சித்தம் இருக்கிறதா, அழைப்பு இருக்கிறதா, இப்படியெல்லாம் அவன் செய்கிறான்னு ஆண்டு சமூகத்தில் விசாரிக்குமாறு சொன்னாராம். மனுஷீக வார்த்தைக்கு செவி கொடுத்து போய் கொண்டது. கொஞ்ச நாள் பாரு, மீண்டும் அவனிடத்தில் வருவான். ஆனால் வரும்போது நீ அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாராம். அவ்வளோதான். போனான், ஆராதனை ஆரம்பித்தான். பெரிய பிரச்சனை. அவனை கொண்டு போனவர்களெல்லாம் வெளியே போனார்கள், அவனுக்கு எதிராக மாறினார்கள். ஒரே குழப்பம், ஒரே நெருக்கம். அவ்வளோதான். கடைசியில் பாஸ்டர் தேடி வந்தான். ஆண்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாராம், வருவான், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மனப்பக்கம் இருந்தது. நல்ல முதிர்ந்த ஊழியர். ஆண்டு சொன்னார், இல்லை, ஒரு துரோகம் செய்து விட்டு போனான்னு சொல்லி. இன்றைக்கும் பாருங்கள், அந்த ஊழியத்தை விட்டு பிரிந்து போன சகோதரன் எத்தனையோ இடங்களில் போய் என்னென்ன ஊழியம் செய்தார், எத்தனையோ ஸ்தாபனங்களில் போனார், எத்தனை இடத்துல ஒரு முன்னே கூட நிறுத்தினார்கள். ஆனால் இன்று வரையிலும் எந்த ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான நிலைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். மறந்துடாதீங்க, ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அழைச்ச அந்த அழைப்பில் நிற்கணும், மாறிடக்கூடாது. இங்கே சவுலை பாருங்கள், ஆண்டவருக்கு வார்த்தைக்கும் கீழ்ப்படியலை. அங்கே போய் எல்லாத்தையும் ஆண்டவருக்குன்னு கொண்டு வந்துன்னு போய் சொல்கிறான். அதன் பிறகு அஞ்சனம் பார்க்க போகிறான், குறி கேட்க போகிறான், நாள் பார்க்க போகிறான். ஆண்டவர் அவனை முற்றிலுமாய் கைவிட்டு அவனை அழிவுக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஈசாய் பக்கமாய் அந்த ராஜ்யபாரத்தை திருப்பி விடுகிறார். நமக்கு வருகிற ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்கணும், நம்ம குடும்பத்தின் மேலே இருக்கணும், நம்ம சந்ததி மேலே இருக்கணும். மறந்துடக்கூடாது. நாம் அதை இழந்து போயிடக்கூடாது. ஏன் நம்ம இழந்து போகணும்? ஆண்டுடைய சித்தத்தை செய்யாமல் மனுஷன் சொல்கிறத கேட்டு நம்ம ஏன் இழந்து இனி அந்த ஆசீர்வாதம் வேறு பக்கமாக போகணும்? புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தீங்கன்னா தெளிவாக தேவ சமூகத்தில் வாங்க, கர்த்தருடைய குரலை கேளுங்க, கர்த்தர் பேசுகிறத கேளுங்க, ஆண்டு அழைச்ச அழைப்பில் நிலை நில்லுங்க. அது சில நேரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினம் போல இருக்கும், ஆனால் அப்படி பார்க்கக்கூடாது. அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. தேவன் எதற்காக இவங்களை அழைத்தாரோ, எதற்கு தெரிந்து கொண்டாரோ அதை தான் செய்யணும். அதை மாறி நம்ம செய்யும்போது பெரிய பிரச்சனை வந்துடும், கிருபை போயிடும். கர்த்தர் அந்த கிருபை நம்மை விட்டு விலக்கிடுவார். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். அப்படி யாராவது இழந்து நிற்கிறீங்களா? தேவன் சொல்கிறத கவனமாக கேட்டு அதை செய்யாமல் சுய விருப்பத்தின்படி ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதம் இனி ஒரு பக்கமாக திரும்பிட்டு தான். எனக்கு பின்னால் வந்த ஊழியக்காரங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்க பெரிய ஆளாயிட்டாங்க, பிஸ்னஸில் வளர்ந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சமாதானம் இல்லை, வியாதி நெருக்கடின்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது ஆண்டோடைய சித்தத்தை மீறி செய்து கொண்டு இருந்தால் இன்றைக்கி ஆண்டோட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னை மன்னிச்சிருங்க, எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எனக்கும் நீங்கள் முன்குறிச்ச அந்த ஆசீர்வாதம், அந்த மேன்மை இனி ஒரு இடத்துக்கு கடந்து போகக்கூடாது. ஏதாவது குறையுண்டா மன்னித்து அதை எங்கள் மேலே நிலைவரப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போமா? ஆண்டோட்ட ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, சவுலுடைய ராஜ்யபாரம் தாவீது வசமாய் திரும்பிட்டான். அதற்கு காரணம் சவுலுடைய குறைபாடுகள் தான். அவன் ஆண்டுடைய வார்த்தையை மீறினான், அஞ்சனம் பார்க்க போனான். அதனால் அவன் எல்லாவற்றையும் இழந்து அழிந்து போனான். ஆனால் அந்த ராஜ்யபாரத்தை தாவீது வசமாக திருப்பி ஆடு மேய்த்து கொண்டு அவனை உயர்த்தி விட்டீர். ஆண்டவர், இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. இவர்களுக்கும் முன்குறித்த நன்மைகள் மேன்மைகள் இனி வேறொரு பக்கமாய் திரும்பக்கூடாது. ஆண்டவரே, இவர்கள் தேவன் முன்குறித்த நன்மைகளை அனுபவிக்க பாத்திரவான்களாய் இருக்க நீர் சொல்லுகிறத கவனமாக கேட்டு செய்யட்டும், கவனமாக செய்யட்டும். எல்லா தடைகளும் மாறட்டும், பெரிய காரியங்களை காணப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.